Dear students, plus 2 maths chapter 2 complex numbers கலப்பெண்கள் example 2.7 find z inverse if z is equal to 2 plus 3i into 1 minus i. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் z வந்து முதல்ல ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கொண்டு வரணும். அதனால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் நம்ம. அப்போ z is equal to 2 plus 3i into 1 minus i கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 1 2, 3 into minus 1 வந்து minus 3, i into i ஸ்கொயர், அதனால் அங்கே ஒரு மைனஸ் வரும், அதனால் ப்ளஸ் 3 ஆகிடும். ப்ளஸ் i into 3 into minus 1 வந்து minus 3 வரும். சாரி, மைனஸ் i into 2 வந்து minus 2, 1 into 3i தான் நமக்கு 3, இங்கே ப்ளஸ் 3 போட்டாச்சு. 2 + 3 வந்து 5, 3 - 2 வந்து 1, அதனால் 1 into i வந்து iன்னு வந்துடும். இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா z இன்வர்ஸ் வேணும். z இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/z ஈக்குவல் டு 1/5 + i அப்படின்னு எழுதிக்கிறோம். இதனுடைய கான்ஜுகேட் அதாவது இணை அப்படின்னு பார்த்தோம்னா 5 - iன்னு வரும். இதை வந்து மேலே கீழையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது மேலே நமக்கு 5 - i மட்டும் இருக்கும். கீழே வந்து a + ib into a - ib, அது வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். a வந்து 5, 5 ஸ்கொயர், b வந்து 1, அதனால் 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கோம். 5 - i by 25, 5 ஸ்கொயர் வந்து 25, 1 ஸ்கொயர் வந்து 1, 25 + 1 இங்கே வந்து 26ன்னு வந்துடும். therefore z inverse equal to இதை தனித்தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். 5/26 - i into 1/26 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.